இலங்கையோட அரசியல் களம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சிஐடி, எஃப்சிஐடி அப்படின்னு வாக்குமூலங்களுக்காகவும் விசாரணைகளுக்காகவும் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ராஜபக்ஷ குடும்பம் நேற்றைய நாளில் சீனிகம தேவாலயத்துக்கு போய் பூஜை வழிபாடுகள்லையும் ஈடுபட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடிய கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ இவங்க 3 பேரும் உள்ளடங்கலா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட முக்கியமான அரசியல்வாதிகளும் நேற்றைய நாள்ல இப்படி போய் கலந்துகிட்டு இருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. நாமல் ராஜபக்ஷ ஒரு பக்கம் பூஜை வழிபாடுகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்னொரு பக்கம் அவருக்கு சொந்தமா தங்காலையில இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தொடர்பா பல தகவல்கள் இன்னைக்கு நாள்ல வெளியாகிட்டு இருக்கு. அதுலயும் அவர் நேற்றைய நாள்ல ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படையாவே சொல்லி இருக்காரு. அரசாங்கம் எங்களை மௌனிக்க பாக்குது, ஆனா நாங்க எப்பவுமே மக்களுக்காக தான் நிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷவோட கருத்தா இருக்கு. சுத்தி வர என்னதான் சிஐடியில் எஃப்சிஐடியில் பல வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அடிக்கடி வாக்குமூலங்களுக்கு போய் வந்தாலும் நாமல் ராஜபக்ஷ தைரியமாக இந்த மாதிரியான கருத்துக்களையும் பொதுவெளியில் முன்வச்சிட்டு இருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது தொடர்பாக முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்றைய இணையங்கள். முதலாவதா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அண்மையில ஒரு விசாரணைக்காக எஃப்சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தாரு. இந்த தகவல் எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 6 மணி நேரம் விசாரணை நடந்தது, வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனா இது எதுக்காக நடந்த விசாரணை, எதுக்காக நாமல் ராஜபக்ஷவை எஃப்சிஐடிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் தொடர்ந்தும் எழுந்துகிட்டே இருந்தது. இப்படியான பின்னணியில நாமல் ராஜபக்ஷ வெளியில வந்து ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, தங்காலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் வந்து யாரோ ஒரு நபரால வாங்கப்பட்டிருக்கு. அந்த நபர் வந்து யாரு வாங்கினாங்க, அது எப்படி அவர் வாங்கியிருந்தாரு அப்படிங்கிறத வந்து மறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால அதுல என்னுடைய பெயரை சொல்லி இருந்தாரு. இப்போ அதுக்கும் என்னுடைய பெயர் தான் வந்து பூசப்பட்டிருக்கு, அதாவது போலியா என்னுடைய பெயரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அது என்னோடது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களை சொல்லி இருந்தாரு. இப்போ இந்த தங்காலையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் தொடர்பா பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாமல் ராஜபக்ஷ கிட்ட நடத்தப்பட்ட இந்த தீவிர விசாரணைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தங்காலை கடற்கரையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ரொம்பவே பிரபலமான தங்கால் பே ஹோட்டல் அப்படிங்கிறது தான். இது வந்து நாமல் ராஜபக்ஷ வாங்கி இருக்கதா தான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியான வண்ணமா இருக்கு. ஆனா இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. இதுக்கான விசாரணைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க், அதாவது எங்களுக்கு தெரியும் CSN தொலைக்காட்சி நிறுவனம் மூலமா பெறப்பட்ட முறைகேடான பணம் இந்த ஹோட்டலை வாங்குறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு நாள்ல அதிக அளவில் எழுப்பப்பட்டு இருக்கு. இந்த பரிவர்த்தனையில நாமல் ராஜபக்ஷவுக்கு நேரடியாகவோ அப்படி இல்லைன்னா மறைமுகமாகவோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாகவும் இருக்கு. அதாவது அண்மையில் நாமல் ராஜபக்ஷ கிட்ட நடத்தப்பட்ட 6 மணி நேர விசாரணையில இந்த கேள்விகள் தான் அதிகாரிகள் கிட்ட முக்கியமா இருந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு நாள்ல தகவல்கள் வெளியாகி இருக்கு. நாமல் ராஜபக்ஷ இந்த வாக்குமூலத்தை வழங்கிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா புதிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக பதியப்படலை அப்படின்னாலுமே கூட இந்த விஷயம் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாமல் ராஜபக்ஷ பொதுவாகவே இந்த நிதி முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளுக்கு முகம் கொடுக்கிறது இது ஒன்றும் முதலாவது சந்தர்ப்பம் கிடையாது. இந்த தங்கால் பே ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து முதலாவது முறைகேடும் கிடையாது. எங்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ஷவுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து கிரிஷ் வழக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிஷ் நிறுவனம் மூலமா இலங்கையோட ரக்பி விளையாட்டோட வளர்ச்சிக்கு வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாவை முறைகேடா பயன்படுத்தியதா சொல்லி சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்திருக்காரு. அந்த வழக்கு விசாரணைகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. அடுத்ததா NR கன்சல்டன்சி வழக்கு 15 மில்லியன் ரூபாய் தொடர்பான பண மோசடி பரிவர்த்தனையிலையும் கூட விசாரணைகள் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக நடத்தப்பட்டது. இது மட்டுமா, அவரோட சட்ட படிப்பு தொடர்பாகவும் ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாமல் ராஜபக்ஷவோட சட்ட கல்வி தகுதி, அதை தாண்டி இலங்கை சட்ட கல்லூரியில சேர்ந்த விதம், இது தொடர்பா வந்து சிஐடி தனியா விசாரணையை ஆரம்பிச்சிருந்தது. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வந்து நாமல் ராஜபக்ஷ இது அரசாங்கத்தோட அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை எல்லா இடத்துலையுமே வச்சிருவாரு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொதுவெளியிலையும் ஏதாவது ஒரு விசாரணைக்காக போயிட்டு வர்றதா இருக்கட்டும், அதை தாண்டி ஏதாவது ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யறதுக்கு போயிட்டு வர்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் வெளியில வந்து சொல்லக்கூடிய, மக்கள் முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு அரசியல்
பழிவாங்கல் அப்படிங்கிறது தான். எது எப்படி இருந்தாலும் இந்த வழக்குகள் எல்லாமே வந்து நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த தங்கல்பே ஹோட்டலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிஎஸ்என் தொலைக்காட்சி நெட்வொர்க் மூலமாக ஈட்டப்பட்ட பணம் மூலமாக தான் இது வாங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நான் முதலாவதாக சொன்னேன். இதே விவகாரம் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷவோட சகோதரர் யோஷித ராஜபக்ஷ கிட்டையும் ஒரு சில விசாரணைகள் நடத்தப்பட்டு இருந்தது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் தொடர்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல பலமாக எழுப்பப்படுது. எதிர்வரும் நாட்களில் இந்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா வெளிவரக்கூடிய தகவல்களில் இது உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்னதான் தன்னை சுற்றி இவ்வளோ வழக்கு விசாரணைகள் நிலுவையில் இருந்தாலும், என்னதான் தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் எதிரான பல விமர்சனங்கள் பொதுவெளியில் இருந்தாலும், அரசாங்கம் என்ன விமர்சனத்தை முன்வச்சாலுமே கூட நாமல் ராஜபக்ஷவா இருக்கட்டும், ராஜபக்ஷ தரப்பினரா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ராஜபக்ஷ கூட்டணியா இருக்கட்டும், அவங்களுடைய விஷயங்கள்ல ரொம்பவே தெளிவா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றைய நாள்ல இவங்க வந்து சீனிகம தேவாலயத்துக்கு போயிருக்காங்க. வழக்கு விசாரணைகள் ஒரு பக்கம் நிலுவையில் இருக்க, இவங்க போய் சீனிகம தேவாலயத்துல வழிபாடுகளில், பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக கலந்துக்கிட்டு இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதிகள் கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ உள்ளடங்கலா இன்னும் பல முக்கியமான இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட முக்கிய புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம். ரோஹித அபேகுணவர்தன உள்ளிட்ட இன்னும் பல பேர் இந்த வழிபாடுகளில் கலந்துக்கிட்டு இருந்ததா எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பான காணொளிகள் எல்லாமே வந்து வெளியாகி இருக்கு. இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ஷ நேற்று இந்த சீனிகம தேவாலயத்தில் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, எங்களை மௌனமாக்க முடியாது, நாங்கள் எப்பவுமே மக்களோட தான் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. என்னதான் விசாரணைகள் நாமல் ராஜபக்ஷவை நெருங்கிக்கிட்டு இருந்தாலுமே கூட அவருடைய தொனியில் எந்த விதமான ஒரு மாற்றமும் பார்க்கக்கூடியதா இருக்கல. அவர் இப்பவும் கூட அந்த உள்ள பயம் இருந்தாலுமே அதை வெளியில காட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில தான் அவர் நேற்றைய நாளில் பல கருத்துக்களை வெளிப்படையாகவே சொல்லி இருந்தாரு. தொடர்ச்சியாகவே ராஜபக்ஷ கூட்டணி மேலேயும் மஹிந்த, கோட்டாபய, நாமல் ராஜபக்ஷ மேலே அடிக்கடி பல விமர்சனங்களை முன்வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிராக தான் நாமல் ராஜபக்ஷ நேற்று ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எதிராக அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் அவருடைய கருத்து அமைஞ்சிருந்தது. அதாவது, நாங்கள் மக்கள் போராட்டத்துடன் பிணைந்தே அரசியல் செய்கிறோம், அரசாங்கம் எங்களை மௌனமாக்க முயன்றாலும் எங்கள் குரலை ஒடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருந்த ஒரு கருத்து. அதோட அவர் நிறுத்தலை. அதையும் தாண்டி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம இந்த அரசாங்கம் இன்னைக்கு கிராமங்களுக்கு போக பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்களால தைரியமா மக்கள் முன்னாடி போக முடியும், நாங்க எந்த ஒரு நேரத்திலையுமே கூட தேர்தலுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நேரடியா ஒரு சவாலையும் விடுத்திருக்காரு. சீனிகம தேவாலயத்துக்கு வழிபாடுகளுக்காக போன நாமல் ராஜபக்ஷ இப்படிதான் வந்து அவங்களுடைய கருத்துக்களும் அவங்களுடைய தொனியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ரோஹித அபேகுணவர்தனவும் கூட நேற்றைய நாளில் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அவரும் சொல்லியிருந்தது இப்படியான ஒரு கருத்து தான். அதாவது, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வந்து மக்கள் முன்னாடி வர முடியாது, ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே வந்து நிறைவேற்றல. ஆனா இப்போ ராஜபக்ஷ குடும்பம் என்னதான் வந்து விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டாலும், அரசாங்கத்தோட பல விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டாலும் கூட அவங்க பொதுவெளியில மக்கள் முன்னாடி வரலாம், மக்களோட அவங்க பிணைந்து செயற்படலாம், அதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே இருக்கு, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அது இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை தான் வெளியிட்டு இருந்தாரு. இப்படிதான் வந்து அந்த கூட்டணியோட செயற்பாடுகளும் அவங்களுடைய பேச்சுக்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அரசாங்கத்தோட விமர்சனங்கள், இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக இப்ப இருந்தே தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியும் 2029ஆம் ஆண்டுல நான் தான் ஜனாதிபதி ஆக போறேன் அப்படிங்கிற விஷயத்துல நாமல் ராஜபக்ஷ ரொம்பவே தீர்க்கமா, அதாவது ரொம்பவே உறுதியாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்புகள், விவசாயிகள்ல இருந்து அடிமட்ட மக்கள் வரைக்குமே போயிட்டு அவங்கள சந்திச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு அதுக்காக பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. பல இடங்கள்ல வந்து ஒரு மக்கள் சந்திப்புகளை நடத்திக்கிட்டு இருக்காரு. அண்மையிலையும் கூட குளியாப்பேட்டிய, குருநாகல பகுதிகளில் வந்து அவர் மக்கள் சந்திப்புகளை நடத்தி பல விஷயங்களை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். இப்படி ஒரு அரசியல் புயல் அப்படின்னு சொல்லலாம் இலங்கையில். இந்த அரசியல் புயலுக்கு நடுவில் ஒரு தென்னிலங்கை ஊடகத்துக்கு ஒரு நேர்காணல் வழங்கியிருக்காரு. யார் அப்படின்னா, ஐக்கிய தேசிய கட்சியோட முன்னாள் உயர்பீட உறுப்பினரும் ரணில் விக்ரமசிங்கவோட முன்னாள் ஆலோசகருமான பேராசிரியர் ஆஷு மாரசிங்க. இவர் வழங்கின பேட்டியில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய
விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு கருத்து இதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆஷு மாரசிங்க பகிரங்கமாகவே சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சி அப்படிங்கிறது வந்து முழுவதுமாக ராஜபக்ஷ மயமாகிருச்சு அப்படிங்கிறது தான். அது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட கையாளாவே மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட கையாளா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னும், அதாவது தன்னுடைய சொந்த கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அப்படிங்கிறது வந்து ஆஷு மாரசிங்கவோட சொந்த கட்சி. இதோட போக்கையை வந்து அவர் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அவர் வந்து ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியோட நெருங்கிய ஆலோசகர் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயம். ரணில் விக்ரமசிங்கவோட ஒரு நெருக்கமான ஆலோசகராக இருந்துக்கிட்டே ரணில் விக்ரமசிங்கவோட கட்சி, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி வந்து இந்த மாதிரி ராஜபக்ஷ கட்சியோட வந்து கையாளா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கதும் இன்னைக்கு நல்ல ஒரு விவாதமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சட்ட ரீதியாக FCID CID விசாரணைகள் நாமலுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னொரு பக்கம் ஐக்கிய தேசிய கட்சி முன் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த அரசியல் உறவுகள் அப்படி இல்லைன்னா இப்போ நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்கு இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் பிணைப்புகள் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ என்ன அடுத்த கட்டமாக என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நாமல் ராஜபக்ஷவை சுற்றி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயமும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக எழுந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்னதான் ஒரு சில விஷயங்களை வந்து சரியா நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் அரசாங்கம் தொடர்பாக மக்களுக்கு ஒரு சில விமர்சனங்களும் ஒரு சில அதிருப்திகளும் இருந்துகிட்டு இருக்க தான் செய்யுது. இப்படி அரசாங்கம் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை பயன்படுத்தி மறுபடியும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலையும் தங்களை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் ராஜபக்ஷ கூட்டணி தீட்டிக்கிட்டு இருக்காங்களா? அப்படி இல்லைன்னா இப்போ அவங்கள சுற்றி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது திட்டம் தீட்டுறாங்களா? முக்கியமா ராஜபக்ஷ தரப்புக்கு எதிராக இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணைகள் அப்படிங்கிறது எதிர்வரும் நாட்கள்ல ராஜபக்ஷ தரப்பினரோட அரசியல் பயணத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையா அமையுமா? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாமல் ராஜபக்ஷ கிட்ட நடத்தப்பட்ட 6 மணி நேர விசாரணை, அவர் நேற்றைய நாள்ல பொதுவெளியில வெளியிட்டிருக்கக்கூடிய பகிரங்கமான சவால், என்னதான் வழக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் நான் மக்களுக்கு துணையாதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நேற்றைய நாள்ல அவர் பகிரங்கமா வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து. நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான வழக்கு விசாரணைகள், இதை தாண்டி ஐக்கிய தேசிய கட்சி மூலமா முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, இது எல்லாமே 2029ஆம் ஆண்டுல நாமல் ராஜபக்ஷவோட ஜனாதிபதி கனவை நனவாக்குமா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்று இணையுங்கள்.